ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உங்களுக்கு ஹஜ்ஜை அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கிறான். இப்போ ஒரு சஹாபி கேட்கிறாங்க, குல்ல ஆமீன் யா ரசூலல்லாஹ், திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒவ்வொரு வருடமுமா அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு மௌனமா தான் இருக்கிறாங்க. மறுபடியும் கேட்கிறாங்க அந்த சஹாபி, மௌனம் தான் பதிலாக வருகிறது. மறுபடியும் கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் குல்த நஅம், நான் ஆம் என்றால் லவஜபத், உங்களுக்கு கடமையாகும் என்றார். ஆனா உங்களால செய்ய முடியாது. இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் மார்க்கம், அதை எத்தனை வடிவங்களில் வெளிப்படுத்துகிறார்கள். நான் ஆம் என்றா மார்க்கம் தான் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, வகி இருந்தா வகி இல்லாவிட்டா சலாம் சொல்றாங்க, நான் ஆம் என்றால் மார்க்கம் தான்ப்பா, உங்களுக்கு கடமை தான்ங்கிறாங்க. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்று. அது மட்டும் இல்லங்க, இதே மக்கா நகரத்தை பத்தி சொன்னாங்க. மக்கமா நகரம் புனிதமான நகரம். இங்க இருக்கக்கூடிய முள் மரத்தை ஒடிக்க கூடாது, இங்க இருக்கக்கூடிய புற்களை எல்லாம் பிடுங்க கூடாது அப்படி சொல்லும் பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, யார சொல்லலாம், இல்லல் இதுகிற, இந்த இதுகிற செடிக்கு மட்டும் விதிவிலக்கு தாங்க, நாங்க எங்க வீடுகளுக்கு அதை தான் யூஸ் பண்றோம், எரிபொருளாகவும் அதை தான் நாங்க உபயோகிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்கள், இல்லல் இதுகிற, அந்த இதுகிற செடிக்கு நான் விதிவிலக்கு தருகிறேன் என்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மார்க்கம் எங்கே இறைவன் வழங்கி இருக்கிறான், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கி இருக்கிறான். அவர்கள் ஒன்று கூறினால் மார்க்கம், எந்த நேரத்திலே எந்த விதிவிலக்கு உடனே கொடுக்கிறார்கள், அப்படி வச்சுக்கிறங்க, அதுதான் மார்க்கம். எந்த அளவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமா, ஸல்லல்லாஹு சொல்றாங்களே, லவுலா அன் அஷுக்க அலா உம்மத்தி லஅமர்துஹும் பிதஅഖீரில் இஷா வ பிஸ்ஸிவாக் இந்த குல்லி ஸலாத்தின், என் உம்மத்துக்கு மட்டும் கஷ்டம் உண்டாகும் அப்படிங்கிற நிலை மட்டும் இல்லாவிட்டால் இஷா தொழுகையை பிந்தி தொழுங்கள் என்று நான் கட்டளை போடுவேன். அதே போன்று ஒவ்வொரு தொழுகைக்கும் மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்று நான் கட்டளை போடுவேன் அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸும் புகாரி முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா நினைக்கிறாங்க, நான் நினைச்சா உங்களுக்கு கட்டளை போடுவேன், ஆனா உங்களுக்கு சிரமம் சும்மா இருக்கிறாங்க. ஆமா, மார்க்கம் யாருடைய கையில வழங்கப்பட்டிருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில எங்க கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்களோட சொன்ன மார்க்கம். ஆனா என்னென்ன காரணத்தினால சொல்லாம இருக்கிறேன், சொல்லிட்ட மார்க்கம் தான் என்கிறார்கள். இன்னும் எத்தனை வேண்டும் உங்களுக்கு. அதே போல ரமலான் மாதத்துல முதல் நாள் தொழுகை கொஞ்சம் பேர் சொல்றாங்க, ரெண்டாம் நாள் இன்னும் கொஞ்சம் அதிகம், மூணாம் நாள் இன்னும் கொஞ்சம் அதிகம், நாலாவது நாள்ல பள்ளி நிரம்பி வழியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல, எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, வரவே இல்லை. சுபுக்கு தான் வந்தாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஷீது அன் யுக்தப அலைக்கும், ஏன் தெரியுமா நான் வரல, இந்த நாலாவது நாள் இப்படி நான் தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தா உங்களுக்கு இது கடமையாகும், அதை நான் விரும்பல, அதனால வராம இருந்தாங்க. இப்ப ஷரியத் யாருடைய கையில வழங்கப்பட்டிருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தால் ஷரியத் ஆக்க முடியும், அவர்கள் நினைத்தால் ஷரியத் ஆக்காமல் இருக்க முடியும். இத்தனை வடிவங்கள் வெளிப்படுத்தி காட்டிருக்காங்களே, அல்லாஹ் அவ்வளவு பெரிய பவரையில அவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறான். அவங்க சொன்னாலும் சரிதான், வகி இருந்தா தான். என்ன இது புது விளக்கம், என்ன மார்க்கம் முழுமையாகி விட்டதா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்கள் மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி தந்து விட்டேன். ஆனா இன்னைக்கு சில பேர் புதுசு புதுசா மார்க்கம் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, வகி இருந்தாதான் இது ஒண்ணு, ஒவ்வொரு வருஷமெல்லாம் ஜக்காத்து இல்ல அது ஒண்ணு. இதெல்லாம் எங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது? அப்போ மார்க்கம் பூர்த்தி ஆகலண்டா சொல்லுங்க, மார்க்கம் ஒன்னும் பூர்த்தி ஆகல, அதனாலதான் புதுசு புதுசா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சொல்லுங்க. மார்க்கம் பூர்த்தி ஆச்சுன்னு ஒப்புக்கொண்டுட்டா புதுசு புதுசா சொல்றதே விடுங்க. அப்ப நீங்க இப்படி சொன்னாக்க அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை ஏதோ குறை வச்சுட்ட மாதிரியும், குர்ஆன் ஹதீஸ்ல எல்லாம் இந்த விளக்கம் இல்லாவிட்டாலும் நாங்க புதுசா சொல்லுவோம் மார்க்கத்துல என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? இறைவனுக்கு அறிவுரை கூறுகிறீர்களா? இறைவன் கொண்டு வந்த அந்த மார்க்கத்திலே நீங்கள் குறை காண்கிறீர்களா? இன்னும் முழுமை பெறல. அதே போல பாருங்க, அந்த மக்காம் இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு குடிசை தான். என்ன இது மார்க்கம்? அப்ப மார்க்கம் பூர்த்தி ஆகவில்லை என்பதுதான் அவருடைய கூற்றா? பூர்த்தி ஆகிவிட்டது என்றா இந்த மாதிரி புதுசு புதுசா சொல்றதை விடணும், இல்லன்னா பூர்த்தி ஆகல ஏண்டா அவங்க சொல்லணும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு செய்யணும். இன்னும் பல கேள்விகள் அவங்ககிட்ட வச்சிருக்கோம். அதே போல பாருங்க, இவங்க தங்களுடைய சகாக்களுக்கு என்ன சொன்னாங்க, மார்க்கம் பூர்த்தியாகி விட்டது, ஆனால் இந்த மக்கள் எல்லாம் பிதாத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், வாங்க நம்ம அதெல்லாம் தடுத்து நிறுத்துவோம். அதுக்குதான் மௌலிது பிதாத்து, ஃபாத்திஹா பிதாத்து, மௌலிது எப்படி பிதாத் ஆகும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில மிம்பர் படி அமைத்து கொடுத்து ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவங்களை கூப்பிட்டு ஏறு நின்று படிங்கங்கறாங்க. ஃபாஹர அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படித்தார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப மௌலிது ஓதலாங்கிறது ஹதீஸ்ல இருக்குது, அதை நம்ம செய்யறோம். ஹதீஸை செய்யக்கூடியவர்கள், ஹதீஸ் பிரகாரம் நடக்கக்கூடியவர்கள் எப்படி பிதஅத்தை செய்யக்கூடியவர்கள் ஆகும்? ஃபாத்தியா ஒரு பிதஅத்துங்கறாங்க. ஃபாத்தியானா குர்ஆனை ஓதுகிறார்கள். குர்ஆனை ஓதுனா ஒரு எழுத்துக்கு 10 நன்மைங்கறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அலிஃப் லாம் மீம் அப்படிங்கிற ஒரு எழுத்து அல்ல, அலிஃபுன் ஹர்ஃபுன், அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாமுன் ஹர்ஃபுன், லாம் என்பது ஒரு எழுத்து, மீமுன் ஹர்ஃபுன், மீம் என்பது ஒரு எழுத்து. அப்ப அலிஃப் லாம் மீம் என்றாக 30 நன்மை கிடைக்குதுங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
குர்ஆனை ஓதுங்கங்கறாங்க. இந்த வஹாபிகள் என்ன சொல்றாங்க? குர்ஆனை ஓதாதீர்கள். அப்ப யார் பிதஅத்துக்காரர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மை உண்டுன்னு சொன்னதான குர்ஆனை ஓதுகிற அஹ்லுஸ் சுன்னத் ஜமாத்துக்காரங்க பிதஅத்துக்காரர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லுக்கு மாற்றமாக குர்ஆனை ஓதாதீர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்களா? இல்ல ஃபாத்தியா தானே ஓத வேண்டாம், குர்ஆனே சொன்னோம். ஃபாத்தியா குர்ஆன் உள்ளே தானே. அப்ப ஃபாத்தியா ஓத வேணாங்கிற வேற, குர்ஆனை ஓதாங்கிற வேறயா? அப்ப இவர்கள் பிதஅத்தை கண்டிக்கிறோங்கிற பேர்ல ஷரியத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்கள் பிதஅத்துறாங்க. அதே போலதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பாங்க நாங்க பின்பற்ற எடுக்க மாட்டோம் அப்படின்னாங்க. ஏன் அது பிதஅத் அப்படின்னாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறானா இல்லையா? அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும்ங்கறத ஓதிக்கிட்டு இருக்கிறது. அல்லாஹ் சொல்லிட்டா மார்க்கம் பூர்த்தியாச்சுன்னு சொல்லி அப்புறம் எங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சதை எடுக்கிறீங்க அப்படிங்கிறது. இதை சில இளைஞர்கள் ஆமா சரிதானே அப்படின்னு நினைச்சிடுறது. ஏன்? குர்ஆனுடைய ஞானம் இல்லை, ஹதீஸுடைய ஞானம் இல்லை. பிரச்சனை பண்ற நேரத்துல குர்ஆனை தர்ஜமா படிச்சாக்கா இந்த பிரச்சனை எல்லாம் ஏற்படாது. 4 இடத்துல போய் விவகாரம் பண்ற நேரத்துல அந்த புகாரி ஷரீஃபுடைய தமிழாக்கத்தை அவங்க படிச்சுக்கிட்டு இருந்தாக்க அந்த விவகாரத்தை எழுப்பவே மாட்டாங்க. ஏன்? எல்லாத்துக்கும் பதில் அங்க இருக்குது, படிக்கிறது இல்ல, பிரச்சனை பண்றதுல நேரத்தை கடத்துறது. இப்ப பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம ஏன் பின்பற்றுறோம்? அல்லாஹ் சொன்னாங்கறதுனால தானே. இப்ப பூர்த்தியான மார்க்கம்ங்கிறது எது? குர்ஆனும் ஹதீஸும். குர்ஆன் என்ன சொல்லுது? வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர் தோழர்கள் அன்சார் தோழர்கள் அவர்களை பின்பற்றுங்க, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும். அதுதான் மகத்தான வெற்றி குர்ஆன் சொல்லுதுல. முழுமைப்பட்ட மார்க்கத்திற்குள்ளே உள்ளடங்கியதுதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பின்பற்றது. குர்ஆன் வேற, உஸ்மான் ரலியல்லாஹு பின்பற்றது வேற. நீங்க பிரிக்கிறீங்க. குர்ஆன் தான் சொல்லுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பின்பற்றுங்கன்னு சொல்லி, அதனால பின்பற்றோம். மார்க்கம் முழுமைப்பட்டு விட்டது, அதுலதான் உள்ளடங்கி இருக்குது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பின்பற்றணுங்கிறதும் ஹதீஸ். மார்க்கம்னா என்ன? ஹதீஸ் தானே. அந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? அலைக்கும் பிசுன்னதி வ சுன்னத்தில் குலஃபா ராஷிதீன் அல் மஹ்தியீன். ஏன் சுன்னத்தை எடுத்துக்கிறங்க, கலீஃபாக்கள் சுன்னத்தை எடுத்துக்கிறங்க. ஹதீஸ் சொல்லுதா இல்லையா? அபூ தாவூதுல திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்குதா இல்லையா? ஹதீஸ பின்பற்றோம், அதுதான் மார்க்கம் சொன்னா அந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பின்பற்றுங்கன்னு சொல்லுது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பின்பற்றினாதான் முழுமைப்பட்ட மார்க்கத்தை பின்பற்றுகிறோம். இல்ல இந்த இதெல்லாம் லைஃபான ஹதீஸுங்க அப்படி சில பேர் சொல்றது. வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன அந்த ஆயத்துமா லைஃபா போச்சு. அல்லாஹ் தஆலா குர்ஆன் நாளை மறுமையில கேட்டாக்க என்ன சொல்லுவீங்க? ஏன் உஸ்மான் அல்லாஹ் தஆலா பின்பற்றல அப்படின்னு கேட்கறான் அல்லாஹ் தஆலா. இல்ல அது சம்பந்தமான ஹதீஸ் எல்லாம் லைஃப் பலவீனமானது, அதனாலதான் நாங்க அவங்களை பின்பற்றாம இருந்துட்டோம். சரி, என் குர்ஆன்ல சொன்னா இல்லையா சஹாபா பெருமக்களை பின்பற்றுங்க அதுதான் வெற்றின்னு சொல்லி, ஏன் பின்பற்றல அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவார்கள் எல்லா இடத்துல? மறுமையில நாளைக்கு மறுமை நாள் மாட்டிக்கிற முடிச்சாக்க என்ன ஆகும்? அல்லாஹ்வுல சொல்லி இருக்கிறான் தெளிவா. அதே போல இவர்கள் பிதத்தை கண்டிக்கிறோம், உண்மையான பிதத்துக்காரர்கள் இவர்கள் தான். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலக்கணம் வகுத்து தந்தாங்க. பிதத்னா என்ன? மன் அஹதத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இந்த மார்க்கத்திலே இல்லாத ஒன்று புகுத்தப்பட்டால் அது ரத்து செய்யப்பட வேண்டும். புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. மார்க்கத்தில் இருக்கக்கூடியது என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லா யமுஸ்ஸல் குர்ஆன இல்லா தாஹிருன், பரிசுத்தமானவர்கள் தான் குர்ஆனை தொட வேண்டும். இது முவத்தாவிலே தாரகுத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது மார்க்கம். மார்க்கத்து முரணா இவங்க என்ன சொல்றாங்க? இந்த வஹாபிகள் சுத்தம் இருக்கின்ற அவசியம் கிடையாது, சுத்தம் இல்லாவிட்டாலும் தொடலாம். மார்க்கம் சொல்கிறது சுத்தம் வேண்டும், இவர்கள் சொல்கிறார் சுத்தம் தேவையில்லை. அப்படியானால் மார்க்கத்திலே இல்லாத கருத்தை இவர்கள் புகுத்துகிறார்கள். இந்த வஹாபிகள் தான் பிதஅத்துக்காரர்கள். ஜகாத் பிரச்சனை எடுத்துக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்ல ஆமீன், ஒவ்வொரு வருடமும் ஜகாத் கடமை என்கிறார்கள். அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா இந்த வஹாபி என்ன சொல்றாங்க? அதெல்லாம் கிடையாது, ஒவ்வொரு வருஷம்லாம் தேவையில்லை, ஒரு தடவை கொடுத்தா போதும். மார்க்கம் சொல்கிறது ஒவ்வொரு ஆண்டும். இவர் சொல்கிறார்கள் அப்படி இல்லை. அப்படியானால் மார்க்கத்திலே இல்லாத கருத்தை இவர்கள் பூத்துகிறார்கள். இந்த வஹாபிகள் தான் பிதஅத்துக்காரர்கள். தராவீஹ் தொழுகை இல்லைங்கிறாங்க. ஆனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபீ ரமலான் 20 ரக்அத்தன் வல் வித்ர. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலே 20 ரக்அத்துகளை தொழுதார்கள், வித்ரையும் தொழுதார்கள். பைஹக்கியிலே தொபரானியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா இவங்க சொல்றாங்க தராவீஹே இல்லை. மார்க்கம் சொல்கிறது தராவீஹ் உண்டு, இவர்கள் இல்லை என்கிறார்கள். மார்க்கத்தில் இல்லாத கருத்தை இந்த வஹாபிகள் புகுத்துகிறார்கள். ஆகவே இந்த வஹாபிகள் தான் பிதஅத்துக்காரர்கள். இப்படி ஒவ்வொன்னா எடுக்கலாம். இப்ப மையத்து கேட்கிறது, அவன் நம்ம சொல்றோம், ஏன் ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க, இன்னஹு ல யஸ்மஉ கர்அனி ஆலிஹிம், நிச்சயமாக மையத் அடக்கம் செய்தவர்கள் நடக்கின்ற போது எழுகின்ற காலனி சப்தத்தை கேட்கிறது. புகாரில இருக்கிறது, ஹதீஸ்ல இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க? மையத்து கேட்காது, மார்க்கத்திலே இல்லாத கருத்தை புகுத்துகிறார்கள் இந்த வஹாபிகள். இவர்கள் தான் பிதஅத்துக்காரர்கள்.